ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ். கேபிட்டல்னால் வாட் வி ஓன். ஓனர் வந்து நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பேர் தான் வந்து கேபிட்டல். இந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஓனருக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதே மாதிரி லைபிலிட்டிஸ்னால் வாட் வி ஓ. நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ்க்கோ அல்லது வந்து அவுட் சைடர்ஸ்க்கோ நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் வாங்கியிருப்போம், அப்படி இல்லைனா வந்து கூட்ஸ் வந்து கிரெடிட்க்கு வாங்கியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பே பண்ணுவோம். லோனோ அல்லது வந்து கூட்ஸ் கிரெடிட்க்கு வாங்கினாலும் நம்ம லேட்டராக தானே பே பண்ணுவோம். ஸோ அந்த பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வி ஆர் லைபிள் டு பே டு தெம். ஸோ அந்த பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து லைபிலிட்டிஸ். அசெட்ஸ்னால் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி இது எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னா டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்ற கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி டெபிட் ஆஸ் ஈக்குவல் கிரெடிட். அப்படின்னா வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெபிட்னா என்னென்னா இன்க்ரீஸ் ஆஃப் அசெட் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் லைபிலிட்டி. அசெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் லைபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் வாட் இஸ் டெபிட். கிரெடிட்னா என்னென்னா இன்க்ரீஸ் ஆஃப் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் அசெட். லைபிலிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். Prepare the accounting equation from the following transactions. Veena started business with cash 70,000. ஸோ 70,000ல் வீணா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஃபார்மேட்டு அசெட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸா. அப்போ அசெட்டில் என்னெல்லாம் வரும்னா கேஷு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், டெட்டாஸ் அண்ட் பேங்க். கேஷ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற கேஷ், அது வந்து ஒரு அசெட். ஸ்டாக்குன்றது நம்மக்கிட்ட இருக்கிற கூட்ஸ். ஃபர்னிச்சர்னால் இப்போ ஃபர்னிச்சர் வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெட்டாஸ்னால் நம்மக்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்க கூட்ஸ். ஸோ அவங்க நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ அது ஒரு அசெட். பேங்க்ன்றது நம்ம பேங்க் பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே அசெட்ஸு. தென் வந்து கேபிட்டல் லைபிலிட்டிஸ்ன்றது நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ இப்போ வீணா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 70,000. ஸோ 70,000 நம்மளுக்கு கேஷ் உள்ளே வரும், அட் த சேம் டைம் கேபிட்டலும் 70,000 இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சுப்பு 2,000. ஸோ சுப்பு கிட்ட இருந்து நம்ம 20,000 worth of கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கூட்ஸ் உள்ளே வருமா. ஸோ ஸ்டாக்கில் 20,000 இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் நம்ம வந்து கிரெடிட்க்கு வாங்குறதுனால லைபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸ்க்கு 20,000 இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் கேஷில் 70,000 ஆசெட்ஸ் இருக்கும், ஸ்டாக்கில் 20,000, கேபிட்டலில் 70,000 அண்ட் liabilitiesல 20,000. Next transaction goods returned to Subbu and no cash is received 5,000. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் வந்து 20,000. அந்த 20,000லேருந்து 5,000 சுப்புவுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணனால நம்ம கிட்ட இருந்து கூட்ஸ் வெளியில் போதா ரிட்டர்ன் பண்ண கூட்ஸு. ஸோ அதனால் வந்து ஸ்டாக்லேருந்து 5,000 மைனஸ் ஆகும், அட் த சேம் டைம் வந்து லைபிலிட்டிஸில் மைனஸ் 5,000 ஆகும். ஏன்னா வந்து நம்ம இவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 20,000 ஆக்சுவலி. அதுலேருந்து நம்ம 5,000 ரிட்டர்ன் பண்ணனால இந்த 5,000 கொடுக்க தேவையில்லை. ஸோ இங்கேயும் 5,000 மைனஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் கேஷில் 70,000 ஆல்ரெடி இருக்கும், ஸ்டாக்கில் வந்து 5,000 மைனஸ் ஆனதுனால 20,000 மைனஸ் 5,000 இஸ் 15,000, கேபிட்டலில் 70,000, இங்கே லைபிலிட்டிஸில் 5,000 மைனஸ் ஆனால 20,000 மைனஸ் 5,000 இஸ் 15,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. ஸோ கேஷ் கொடுத்து நம்ம ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். அப்படின்னும் போது நம்ம கேஷ் கொடுத்து தானே வாங்குகிறோம். ஸோ கேஷ்லேருந்து 10,000 மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகி 60,000 ஆகும். இங்கே ஸ்டாக்கில் வந்து ஆஸ் இட் இஸ் 15,000. ஃபர்னிச்சர் வந்து நம்மளுக்கு ஃபர்னிச்சர் தானே வாங்குகிறோம் நம்ம கேஷ் கொடுத்து. ஸோ அதனால இங்கே ஃபர்னிச்சரில் 10,000 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் 16,000, 15,000 ஸ்டாக்கில், ஃபர்னிச்சர் 10,000 புதுசாக வந்திருக்கனால 10,000 இங்கே வரும். கேபிட்டல் அண்ட் கிரெடிட் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட் goods costing 1,600 was sold to Janani on credit 2,000. ஸோ 1,600 worth of கூட்ஸை வந்து நம்ம 2,000க்கு ஜனனிக்கு விற்கிறோம், அதுவும் கிரெடிட்டில் விற்கிறோம். அப்படின்னும் போது கிரெடிட்டில் தானே விற்கிறோம். ஸோ 2,000 வந்து கிரெடிட்டில் ஆட் ஆகும், ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ 2,000 இதில் ஆகிடும். ஆக்சுவல் வர்த் ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ 1,600. அப்போது ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகுமா, ஏன்னா நம்ம சேல் பண்ணுறோம். சேல் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து வெளியில் போகும். ஸோ 1,600 இங்கே மைனஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து
1600 worth ஆஃப் கூட்ஸை தான் நம்ம 2000க்கு விற்கிறோம். அப்போனா நம்மளுக்கு ப்ராஃபிட் இதில் எவ்வளோ கிடைக்கும்? 400 கிடைக்கும். அந்த கிடைச்ச 400 ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டலில் போடணும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ என்ன ஆகும்னா, கேஷில் 60,000 இருக்கும், ஸ்டாக்கில் வந்து 1600 மைனஸ் ஆனதுனால 13,400 இங்கே இருக்கும். ஃபர்னிச்சரில் ஆஸ் இட் இஸ் 10,000, டெட்டாஸில் 2,000 இருக்கும். கேபிட்டலில் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் புதுசாக ஒரு 400 ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்டோடு சேர்த்து 70,400 ஆகும். கிரெடிட்டாஸில் 15,000 இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், ஜனனி ரிட்டர்ன்ட் 1 ஷர்ட் ஆஃப் சேல்ஸ் வேல்யூ ₹500. ஜனனி வந்து ஒரே ஒரு ஷர்ட்டை மட்டும் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்சுவலி 2000 worth ஆஃப் கூட்ஸ் வாங்கினாங்களா, அதில் வந்து ஒரே ஒரு ஷர்ட்டை மட்டும் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதோட வேல்யூ 500 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷர்ட்டோட வேல்யூ 500. ஸோ 500 worth ஆஃப் கூட்ஸ் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த 500 வந்து டெட்டாஸில் மைனஸ் பண்ணிக்கணும். ஒரு ஷர்ட்டோட வேல்யூ 500 அப்படின்னா ஆக்சுவலி அவங்க எவ்வளோ ஷர்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க? 4 ஷர்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்படின்னும் போது ஆக்சுவல் ஒர்த் ஆஃப் அந்த ஒரு ஷர்ட்டோட ஆக்சுவல் ஒர்த் எவ்வளோனா 400. அப்படின்னா தானே 400 × 4 வந்து 1600 ஆகும். ஸோ ஒரு ஷர்ட்டோட வேல்யூ வந்து 400 அவங்க வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணனால ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ ப்ளஸ் 400 இங்கே ஆகும். அவங்களுக்கு வந்து லைபிலிட்டிஸ் அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ டெட்டாஸில் 500 கம்மியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட்டுக்கு பார்க்கும்போது 400 worth ஆஃப் கூட்ஸு, அதை வந்து நம்ம 500க்கு விற்றுருக்கோம். ஸோ அப்போனா நம்மளுக்கு ப்ராஃபிட் இந்த ஒரு ஷர்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்? 100. அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டனால இந்த 100 ப்ராஃபிட்டை வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ என்ன ஆகும்னா, 60,000 இங்கே ஆகும். ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு 400 அவங்க ரிட்டர்ன் பண்ணனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ 13,800. ஃபர்னிச்சரில் 10,000. அதே மாதிரி டெட்டாஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ஷர்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ 2,000 மைனஸ் 500 இஸ் 1,500. கேபிட்டலில் வந்து நம்மளுக்கு 100 rupees ப்ராஃபிட் வந்து நம்ம அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டனால நம்மளுக்கு இது ப்ராஃபிட் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ 70,400 மைனஸ் 100 வந்து 70,300. கிரெடிட்டாஸில் 15,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், ஜனனி டெபாசிட்டட் த மணி டியூ இன் பேங்க் 1,500. ஜனனி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேலன்ஸ் அவங்க கொடுக்க வேண்டிய 1,500 பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டனால இது எப்படி வரும்னா, ஸோ நம்மக்கிட்ட பேலன்ஸஸ் இருக்கிறது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து 1,500 நம்மளுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபாசிட் பண்ணியிருக்கிறனால அவங்க தர வேண்டிய 1,500 அவங்க தந்துட்டாங்களா, ஸோ டெட்டாஸ்லேருந்து மைனஸ் 1,500 ஆகிடும். அதே மாதிரி பேங்க்கில் வந்து நம்மளுக்கு பேங்க்கில் தானே டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் 1,500. ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா, கேஷில் 16,000, ஸ்டாக்கில் 13,800, ஃபர்னிச்சர் வந்து 10,000, டெட்டாஸில் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்கல்ல. பேங்க்கில் 1,500 இருக்கும். கேபிட்டல் அண்ட் கிரெடிட்டாஸ் ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பெய்டு ரெண்ட் ₹200. ஸோ 200 rupees வந்து ரெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பே பண்ணும்போது கேஷ்லேருந்து 200 மைனஸ் ஆகும், கேபிட்டல்லேருந்து 200 மைனஸ் ஆகும். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்க்காக தானே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 200 இதுலேயும் 200 கேபிட்டல்லையும் மைனஸ் ஆகும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 15,800. ஸ்டாக், ஃபர்னிச்சர் அண்ட் பேங்க் ஆசிட்டிஸ் இருக்கும். கேபிட்டலில் 200 மைனஸ் ஆகும்போது 70,100. லைபிலிட்டிஸில் 15,000 அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் withdrawn by வீணா ஃபார் பர்சனல் யூஸ் 5,000. ஸோ பர்சனல் யூஸ்க்காக, வீணா தான் இந்த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்து பர்சனல் யூஸ்க்காக 5,000 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி வரும்னா, கேஷ் தானே வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ கேஷ்லேருந்து 5,000 மைனஸ் ஆகும். அதே மாதிரி கேபிட்டல்லேருந்து 5,000 மைனஸ் ஆகும். ஏன் கேபிட்டல்லேருந்து 5,000 மைனஸ் ஆகுதுன்னா, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டல்லேருந்து தான் இப்போ எடுக்கிறாங்க கேஷ். ஸோ கேஷ் வித்ட்ரான் பண்ணும்போது கேபிட்டல்லேருந்து 5,000 மைனஸ் ஆகும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் 59,800 மைனஸ் 5,000 இஸ் 54,800. ஸ்டாக்கில் வந்து 13,800 அப்படியே இருக்கும். ஃபர்னிச்சர் அண்ட் பேங்க் ஆஸ் இட் இஸ். தென் கேபிட்டலில் வந்து 70,100 minus 5,000 is 6,500. Liabilities as it is 15,000 அப்படி இருக்கும். Next transaction, purchased goods for cash 5,000. So 5,000 கொடுத்து
கேஷ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் கூட்ஸ். அப்படி பண்ணும்போது கேஷ் கொடுத்து தானே பண்ணுறோம். ஸோ கேஷ்லேருந்து 5000 மைனஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம கூட்ஸ் வாங்குகிறோம். ஸோ வாங்கும்போது நம்மளுக்கு ஸ்டாக்கில் 5000 இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இப்போ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் அதான் 2 டிரான்சாக்ஷன் போட்டாச்சு. ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னா 54,800 minus 5,000 is 49,800. 13,800 plus 5,000 is 18,800. Then furniture, bank as it is, capital and liabilities also as it is. Then next transaction is salary is outstanding 1,000. So salary is outstanding. நம்ம வந்து salaries கொடுக்க வேண்டியது outstandingனா அது இன்னும் கொடுக்காமல் இருக்கும், விச் மீன்ஸ் பே பண்ணாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கேபிட்டல்லேருந்து 1000 மைனஸ் ஆகும். ஏன் மைனஸ் ஆகும்னா நம்ம எப்படியா இருந்தாலும் சேலரி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து அதனால் மைனஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம கொடுக்கணும்ல, சேலரிஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ அப்படின்னும் போது லைபிலிட்டிஸில் 1000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா அசட் சைடில் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். லைபிலிட்டிஸ் சைடில் வந்து கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ் சைடில் 1000 மைனஸ் ஆனதால இங்கே 64,100 வரும். இங்கே லைபிலிட்டிஸில் 15,000 ப்ளஸ் 1000 இஸ் 16,000. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பெய்டு கிரெடிட்டார்ஸ் 15,000. ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து நம்ம 15,000 பே பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலி பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 15,000 வந்து பண்ணிட்டோம். ஸோ பே பண்ணிட்டோம் போது கேஷ்லேருந்து 15,000 மைனஸ் ஆகுமா. அட் த சேம் டைம் நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து 15,000 மைனஸ் ஆகும். ஏன்னா இது வந்து லைபிள், வி ஆர் லைபிள் டு பே. அந்த லைபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ ரிவைஸ்ட் ஈக்குவேஷன் 49,800 minus 15,000 is 34,800. ஸ்டாக், ஃபர்னிச்சர், பேங்க் ஆஸ் இட் இஸ், கேபிட்டல் ஆஸ் இட் இஸ், லைபிலிட்டிஸில் 16,000 நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு இருந்துச்சா, அதுலேருந்து 15,000 பே பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 1000. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் லாஸ்ட் இஸ் கேஷ் withdrawn from bank for office use rupees 1,500. ஸோ பேங்க்லேருந்து நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அது எதுக்காக வித்ட்ரா பண்ணியிருக்கோம்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னும்போது பேங்க்லேருந்து தானே வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணும்போது பேங்க்கில் 1,500 மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம எந்த யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கேஷோடு வச்சுப்போம். ஸோ அப்படின்றனால கேஷில் வந்து 1,500 ஆட் ஆகும். ஸோ 34,800 ப்ளஸ் 1,500 இஸ் 36,300. ஸ்டாக் அண்ட் ஃபர்னிச்சர் ஆஸ் இட் இஸ் இருக்கும். பேங்க்கில் வந்து 1,500 தான் வித்ட்ரா பண்ணிட்டோம்ல. ஸோ நெல் பேலன்ஸாக இருக்கும். கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்கும்போது இங்கே 36,300 பேலன்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது அசட் சைடு எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 65,100 பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேபிட்டலில் வந்து கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணோன்னா 65,100 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இந்த சைடும் நம்மளுக்கு ஈக்குவல் பேலன்சஸ் வந்துருச்சு. தட்ஸ் இட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ரெஸ் பெல் ஐகான்.